ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய தமிழ் ஆளுநாள் சேனல். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேட்ரக் ஆப் பற்றினா ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. பேட்ரக் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பேட்ரக் ஆப் முழுசாக எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான். இதில் வேறு எந்த பில் பேமெண்ட் சர்வீஸோ இபி சர்வீஸோ அந்த மாதிரியுமே கிடையாது. இபி பில் ஆப்ஷன் மட்டும் ஃபியூச்சரில் அப்டேட் ஆகும் அடுத்த வருஷம் வரும்போது உங்களுக்கு. இப்போக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் அண்ட் கூகுள் ப்ளே ரீசார்ஜ்க்காக மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஆப் வேணும். ரீசார்ஜுக்கு நல்ல கமிஷனோட நல்ல குவாலிட்டியோட ஒரு ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் பேட்ரக் எடுத்து பண்ணலாம். ஆல்ரெடி வேறு எதில் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போது தமிழிசி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி தேவைப்படுது, ஆல்டர்னேட்டிவ் ஒன்று தேவைப்படுதுன்னா நீங்கள் பேட்ரக் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி தமிழிசி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா பேட்ரக் ஐடி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் நார்மலாக புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். பேட்ரக் ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்ரக் ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது போல தான் ஷோ ஆகும். அண்ட் உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்கள் மொபைல் நம்பர் தான். ஐடி கிடச்ச பிறகு ஐடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் அண்ட் மெயிலில் வரும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓடிபி எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்கள் மொபைல் நம்பராக இருக்கும். போட்டு லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடி இல்லைனா இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான புது ஐடியை நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள்கிட்ட ஐடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி தமிழிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஐடி ஃப்ரீயாகவே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டெய்லர், ஸோ அவங்களாம் எவ்வளோ பே பண்ணணும் அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஐடி வச்சிருக்கீங்க, பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ஐடி பாஸ்வேர்டு கிடச்ச பிறகு ஆப் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீசார்ஜ் பிஸ்னஸில் பேட்ரக் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுதான். சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்போது இந்த ரீசார்ஜ் சர்வீஸ்லாம் ஷோ ஆகலை அப்படின்னா அந்த ஆப்போட வெர்ஷன் வந்து உங்களை மொபைலுக்கு செட் ஆகணும் அர்த்தம். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு paytruck.in சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்லேயும் சேம் ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொபைல் ரீசார்ஜை பொறுத்தவரை ஜஸ்ட் மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷனுக்குள்ளே போன பிறகு உங்களுக்கு நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதுமானது. நம்பர் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு அண்ட் அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கிடச்சிடும். ஓகேவா? அது ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுபோல் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஃபெச் ஆகிடும். ஆஃபர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் ஆப்ஷன் செக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதாவது அந்த இதுக்கான ஸ்பெஷல் ஆஃபரும் செக் பண்ணிக்கலாம். பிளானும் ஃபுல் பிளானும் செக் பண்ணிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ரீசார்ஜ் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன். அண்ட் சேம் டிடிஹெச் ரீசார்ஜும் கஸ்டமர் நம்பர் போட்டு ஆப்ரேட்டர் என்னென்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமரோட இன்ஃபோ, அவங்களோட பேர் என்ன, லாஸ்ட்டாக என்ன பிளானில் இருந்தாங்க, எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்குது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் டிடிஹெச்சோட பிளானும் செக் பண்ணிக்கலாம். ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற மூலமாக. அதே போல் ஹெவி ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா சில நேரம் கஸ்டமருக்கு வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகிருச்சு ஆனால் இன்னும் உங்களுக்கு டிவி தெரில, ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்படுது அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிவி ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் கூடவே கூகுள் ப்ளே ரீசார்ஜ் சர்வீஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம். சேம் இதே போல் மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷனில் போய்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அண்ட் இது போல் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண பிறகு உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆப்ரேட்டர்னு ஃபெச் ஆகுதா, என்ன ஆப்ரேட்டர்னு ஃபெச் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் இந்த இடத்துல இது வந்து இப்போ என்ன ஆப்ரேட்டரோ அது செலக்ட் ஆகும். நீங்கள் அதுக்கு பதிலாக கூகுள் ப்ளே ரீசார்ஜ் அப்படிங்கிறத மாற்றி செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் மேலே போட்ட நம்பர் வந்து ஜியோன்னு செலக்ட் ஆச்சு. அப்போ நீங்கள் ஜியோன்னு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஜியோக்கு ரீசார்ஜ் ஆகிடும். மாற்றி பண்ணிடக்கூடாது. செலக்ட் ஆன பிறகு நீங்கள் ஆப்ரேட்டர் கிளிக் பண்ணி கூகுள் பே ரீசார்ஜ் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வேணுமோ போட்டுட்டு நீங்கள் ரீசார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கூகுள் பே ரெடீம் வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணிக்கலாம். மணி ஆட் பண்ணுறது அது போல் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு மினிமம் நீங்கள் ₹1 ஆட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு என்ன ஆப் மூலமாக பே பண்ணணும்னு காட்டும். ஸோ நீங்கள் ஈஸியாக யூபிஐ ஆப் மூலமாக பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது உங்கள் வாலெட் ஆப்ஷன் செக் பண்ணுறதுக்காக. அண்ட் ப்ரொஃபைல் ரிப்போர்ட்டில் போய்ட்டு உங்களோட ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி, உங்கள் வாலெட் ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மோர் இன்ஃபர்மேஷன் எதுக்காக அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கான நம்பர் டீட்டெயில் எல்லாமே இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா யூசர் லிஸ்ட் ஆப்ஷன் யாருக்கு வரும்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் வரும். இந்த யூசர் கிரியேட் மூலமாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஐடி போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணலாம், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே போல் உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வாலெட் லோட் பண்ணுறதுல இல்லை ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன கம்ப்ளைனோ அதை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கஸ்டமர் கேர் டீம்லேருந்து செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது போல் இன்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. உங்களோட கேஸ் சால்வ் ஆகிறது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? இந்த மை அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேட்ரக்கான ஆப். இந்த பேட்ரக் ஆப்பில் நீங்கள் சிம்பிளாக ரீசார்ஜ் பிஸ்னஸ் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் இந்த வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருப்போம். உங்கள் பிஸ்னஸ் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஓகேவா?